ஹே சூப்பர் டி. ஹே என்னடி உடம்பு ஸ்பாஞ்ச் மாதிரி தெரியுது? ஓ இதான் காதலின் மென்மையா? செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்குடி. நீ ப்ரொபோஸ் பண்ண, தலைவன் அதை ஏத்துக்கிட்டாரு. பரவாயில்ல, பாட்டாவே பாடிட்டீங்களே. இப்பதாண்டி நிம்மதியா இருக்கு. இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் ரெஸ்ட்னு போயிடக்கூடாது. அடுத்து என்ன பண்ண போற? இப்படி இதுலயே கொஞ்சிக்கிட்டு இருக்க போறீங்களா? நாளைக்கு நான் கோயிலுக்கு போக போறேன். என் மனசுல இருக்கிற அதே காதல் அவர் மனசுலயும் இருந்தா நிச்சயம் அவரும் கோயிலுக்கு வருவாரு. அங்க நேர்ல சொல்லிப்போம். எங்கடி தமிழ காணோம்? உள்ள போய் பாப்பவா? ப்ரோ, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? தப்பா நினைச்சுக்கிட்டாலும் நீ சொல்லதான் போற. சொல்லு. உன் லவ் வேணா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா உங்களோட ஜெனரல் நாலேஜ். என்ன சொல்ல வரையோ அதை மட்டும் சொல்லு மின்னல். அது இல்லடி. நீங்க வாங்கன்னு நேரடியா கூப்பிடாம அட்லீஸ்ட் இந்த மாதிரி கோயிலுக்கு போறோன்னு ஒரு மெசேஜாவது அனுப்பியிருக்கலாம். அது கூட வேணாண்டி. போன்ல ஸ்டேட்டஸ் ஆவது வச்சிருக்கலாம்ல. நீ பாட்டுக்கும் ஆள் மேல ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சு. போதும், உன் அட்வைஸ் கொஞ்சம் நிறுத்துறியா? இது என்னோட லவ்க்கு நானே வச்சுக்கிற டெஸ்ட். ஏற்கனவே எங்க லைஃப்ல நடந்த எல்லாமே சாமியால தீர்மானிச்ச மாதிரி கரெக்டா நடந்துச்சுல. அதே மாதிரி இதுவும் நடக்கணும். ஏண்டி, ஒருவேளை அவர் வராமையா போயிட்டா? இங்க பாரு, 100% இல்ல 200%, 300% எங்க லவ் மேலயும் ஏன் தமிழ் மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. போதுமா? ஆத்தா மகமாயி, இந்த அரலூசு ஓவரா நம்பிக்கை வச்சு அவர் வருவாரு வருவாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இந்த பச்சை மண்ணை நீதான் காப்பாத்தணும் தாயே. லவ்வர்ஸ் எல்லாம் சந்திச்சு பேசுறதுக்கு பார்க்கு, பீச், மாலு, இவ்வளோ ஏன் பக்கத்து வீட்டு மாடி கூட போவாங்க. நீ இப்படி கோயிலா போறியது உனக்கே நியாயமா? ஐ பிரசாதம், உனக்கு வேண்டிய சுண்டல் தானே, சாப்பிட்டுக்கிட்டே சைலண்டா வா. அது நம்ம வாஸ்தவம் தான். ஆனா பேரு வச்சியே ஆனா சோறு வச்சியான்னு கேட்குற மாதிரி நீ வந்துட்ட, ஆனா சரஸ்வதி வந்தாங்களா? அதான் என்னோட கேள்வி. சரஸ்வதி நிச்சயமா வருவாடா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த அம்மன் நாங்கள் ஒன்று சேருவோன்னு சொல்லி வாக்கு கொடுத்துச்சோ அந்த அம்மன் சன்னதிக்கே போய் பார்க்குறேன்டா. மறுபடியும் உங்ககிட்ட தாம்மா வந்திருக்கேன். சரஸ்வதி எனக்கு அடையாளம் காட்டினதே நீதான். முத நான் சரஸ்வதியை பார்த்தப்போவே தங்கத்தில் செஞ்ச சில மாதிரி என் மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டா. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் சரஸ்வதி மேலே எனக்கு இருந்த பிடிமா, ரெண்டுக்கும் நடுவில் நான் மாட்டி தவிச்சம்மா. இது எல்லாத்தையும் தாண்டி என் மனசுக்குள்ளே இருக்கிறது அவகிட்ட எப்படியாவது சொல்லணும்னு போகிறப்போலாம் ஏதாவது ஒரு தடை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆரம்பத்தில் நான் சரஸ்வதி வேணான்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ அவள் இல்லாத வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் இப்போ முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு நடுவில் என்னென்னமோ விளையாட்டுலாம் நடந்து போச்சு. அதான் இப்போ உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். இப்போ நேற்று ராத்திரி வாய் விட்டு சொல்ல முடியாமல் நான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். சரஸ்வதி ஸ்டேட்டஸில் ஒரு பாட்டு வச்சா, நான் அதை கேட்ட உடனே
அப்படியே நான் மனசுருகி போயிட்டேன். பதிலுக்கு என் மனசுல இருக்கிறது அவளுக்கு புரியுற மாதிரி நானும் ஸ்டேட்டஸ்ல அவளுக்கு ஒரு பாட்டு வச்சேன். என்ன பிரச்சனைனா, அவ பாட்டு வச்சது எனக்காகத்தானா இல்ல நான் வச்ச பாட்டை அவளுக்குன்றத அவ புரிஞ்சுக்கிட்டாளா, என்னோட காதலை அவ ஏத்துக்கிட்டாளா, எதுவுமே எனக்கு ஒன்றும் புரியல. இது எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைக்கணுன்றதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். எப்படி இருந்தாலும் சரஸ்வதி கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வருவா, அந்த நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். பக்தா, அம்மா, தாயே, நீயா பேசுற? எப்பா எனக்கு கேக்குதுப்பா. உங்க 2 பேருக்கும் சேர்த்துதான் பக்தாஸ் பேசுறேன். அம்மா தாயே, தமிழுக்கு ஒரு பொண்ணை காட்டின மாதிரி எனக்கு ஒரு பொண்ணை காட்டுமா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, உனக்குள்ள எப்போ அவ மேல பிரியம்னு ஒண்ணு உருவாச்சோ, அதுக்கு முன்னாடியே அவளுக்குள்ளேயும் உன் மேல ஒரு பிரியம் உருவாகி இருந்தது. நிஜமாவா தாயே? ஆம் பக்தா, என்னைக்கு நீ அவ வீட்டு படியேறி போய் அவ ஒழுக்கம் தவறாத பொண்ணுன்னு நிரூபிச்சியோ, எனக்கு அவங்க அப்பாவுக்கே புத்தி சொல்லி அவளுக்காக சப்போர்ட் பண்ணியோ, எப்போ அவ குடும்பமே அவளை ஏத்துக்கிட்டு கொண்டாட வச்சியோ, அந்த நிமிஷமே அவளுக்கு மேல பிரியம் வந்துருச்சு. நீதான் உலகம், நீதான் எல்லாமேங்கிற முடிவை அவ எப்பவோ எடுத்துட்டா. அது சொல்ல வரத்துக்குள்ளதான் 1000 பிரச்சனை. இந்த விவகாரத்துல உனக்கு அவதான் முன்னோடி. நீ அவளை தேவதை தேவதைன்னு சொல்லிட்டு இருந்த, ஆனா அவளுக்கு நீ ஒரு ராஜகுமாரன். பறக்கிற குதிரை மேல வந்து அவளை அள்ளிக்கிட்டு போன ராஜகுமாரன். ஏதோ ஒரு மூலையில யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இருந்த ஒரு பொண்ணு நிஜமாவே தேவதையா மாத்தின ராஜகுமாரன் நீ. அவளை பத்தி அவளுக்கே புரிய வச்ச மந்திரவாதி நீ. வேதனையில இருந்த அவளை அப்போ வாக்கு சொன்ன சாமி நீ தான். தமிழுக்கு முன்னாடியே சரஸ்வதி அவனை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த அம்மனை பொறுத்த வரைக்கும் தமிழ் ராஜகுமாரன், மந்திரவாதி, அப்புறம் அப்புறம் இது எல்லாத்தையும் சொன்னியே, அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாம விட்டியே தாயி. ஓ, பக்தியே இல்லாம சாமியா இருக்கிறதுனால அந்த வார்த்தை வாயிலிருந்து வரல. ஏய், வெக்கப்படுற? அப்ப நீ சரஸ்வதி தான். அந்த 3 வார்த்தைய உன் வாயிலே சொல்லிடு சரஸ்வதி.
ஏமா மின்னல், இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்தோமா நொறுக்கு தீனி ஆர்டர் பண்ணி நொறுக்கணுமா இல்லாம இவங்க என்னமா கண் பார்வையிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் தின்னுக்குறாங்க. ஹலோ, முன்ன பின்ன லவ் பண்ணிருக்கீங்களா? ஐயோ, அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்ததே இல்ல. நான் ஜஸ்ட் ஒரு காதல் தூதுவன். நானும் அதேதான். அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா? ஹலோ தம்பி, சார். சொல்லுங்க சார். எங்க போற? அந்த டேபிள்ல ஆர்டர் எடுக்க போறேன் சார். அவங்கள பார்த்தா எப்படி தெரியுது? லவர்ஸா சார்? தெரியுதுல்ல? தெரியுது சார். அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. எந்த ஆர்டரா இருந்தாலும் இங்க தான் சர்வ் பண்ணும். ஓகேவா Okay, sir. உனக்கு என்ன வேணும்? நூடுல்ஸ். எனக்கு அதையே கொண்டு வாங்க. அப்படியே கேக், பிஸ்கட், பஃப். ஓகேவா? ஓகே சார். என்ன சிரிப்பு? இல்ல இந்த அசிரிரி அம்மன் எல்லாம் நீதானே? சாரிங்க, தப்புதான் இல்ல? இல்ல இல்லையா? ஆக்சுவலா தெரியல. ஆனா உண்மையிலே நீ அம்மன் தான். நீ ஏன் யோசிச்சு பாரு, நீ சொன்ன ஒவ்வொரு வாக்கும் பழிச்சது இல்ல? அது எப்படி? ஆமா இல்ல, 3 தடவை மீட் பண்ணுவோன்னு சும்மா அடிச்சு விட்டேன். மழை பெய்யும்னு சும்மா சொன்னேன். ஆனா எப்படி கரெக்டா மழை பெஞ்சது? அதனால தான் நான் சொல்றேன், நிஜமாவே அந்த அம்மன் தான் உன்னை பேச வச்சிருக்கு. நீங்க இப்படி ஓவரா ஐஸ் வச்சா உடம்புக்கு ஆகாதுங்க. இல்ல, சீரியஸா ஒரு விஷயம் கேட்குறேன், சொல்றியா? உன்னையும் என்னையும் அந்த அம்மன் சன்னதி தான் சேர்த்து வச்சுச்சு. அன்னைக்கு நான் மனசுல வேதனையோட வந்து நின்னப்போ எனக்கு இதை சொல்லணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? தெரியலங்க, முத தடவையா அந்த பையன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வரப்பதான் நான் உங்களை பார்த்தேன். ஆக்சுவலா அப்போ உங்களை சரியான பழம்னு தான் நினைச்சேன். பழம்னா மாம்பழமா? ஐயோ, மாம்பழம் இல்ல, ஞானப்பழம். சரியான பேக்கா இருக்கீங்க. பேக்கா? நான் என்னங்க செய்யறது? அந்த டைம்ல நீங்க காட்டின அக்கறை முன்ன பின்ன தெரியாதவங்க மேல காட்டுற அன்புன்னு அப்போ எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் உங்களை கோயில்ல பார்த்தேன். பொதுவா வயசானவங்க பெரியவங்க தான் கடவுள்கிட்ட வாய் விட்டு பிரார்த்தனை பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா முத தடவையா நீங்க வாய் விட்டு பேசி நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். சரிதான், அப்ப ஞானப்பழம் பேக்குன்னு கன்ஃபார்மே பண்ணிருப்ப. இல்லங்க, அது பார்த்ததும் நான் மனசுருகி போயிட்டேன். நிஜமாவா? ஆமாங்க, ஏன்னா அங்க நீங்க கொட்டினது உங்க வலி வேதனை. நீங்க படிக்க வச்ச பொண்ணே உங்க படிப்பையே காரணமா காட்டி நிராகரிச்சான்னு சொன்னீங்கல்ல, அப்போ என் மனசுல சுளீர்னு ஒரு வலி. ஏன்? என்னங்க, நானும் பெருசா படிக்காதவ, என்ன மாதிரியே ஒருத்தர்னு நினைச்சு என்னையும் அறியாம உங்க மேல ஒரு பாசம் வந்துருச்சு. படிக்கிற பொண்ணோட படிப்பை நிறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆம்பளைங்க தயங்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க கட்டிக்க போற பொண்ணு படிக்க ஆசைப்பட்டப்ப அதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கல்ல. யாருடா இந்த உண்மையான மனுஷன்னு எனக்கு அன்னைக்கு தோணுச்சுங்க. ஆனா அந்த பொண்ணு உங்களை நிராகரிச்சதுக்கு எனக்கு அந்த பொண்ணு மேல கோவம் தாங்க வந்துச்சு. மது மேல எந்த தப்புமே இல்ல, அவ படிச்சா. அவ பாத்தீங்களா, இதேதாங்க, அவ பக்கமா நியாயம் இருக்குன்னு அன்னைக்கு அம்மன் கிட்டயே நீங்க விளக்கம் சொன்னீங்க. உங்க அம்மாவோட சபதத்தையும் சொல்லி உதவி பண்ணுமான்னு கேட்டீங்கல்ல. உடனே உங்களுக்கு உதவி பண்ணணும்னு என் மனசு தவிக்க ஆரம்பிச்சது. அப்போவே வா. ஆமாங்க, டக்குன்னு ஓடி வந்து உங்க கையை பிடிச்சுக்கிட்டு எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாதீங்கன்னு ஆறுதலா பேசணும்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நிஜமாவா? ஆனா உனக்கு அப்ப என்ன பண்ண கூட தெரியாது. அது எதுக்குங்க தெரியணும்? ஒரு மனுஷனோட வேதனை கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. கஷ்டப்படுற ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லாதவெல்லாம் மனுஷியா சொல்லுங்க? இப்ப கூட யோசிச்சு பார்த்தா நான் அன்னைக்கு சொன்னதெல்லாம் போய் தாங்க. ஆனா என் மனசுக்குள்ள நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்றதா தான் நினைச்சுக்கிட்டேன். கஷ்டப்படுற ஒருத்தரோட கண்ணீரை தொடச்சு விடுறதா தான் நான் அதை நினைச்சுக்கிட்டேன். நிஜம்தான் சரஸ்,
அன்னைக்கு என்னோட கண்ணீரை உன்னோட வாக்கு தான் தொடச்சு விட்டுச்சு. அப்போ மின்னல் கூட கேட்டா பின்னாடி இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சா நீங்க வருத்தப்பட மாட்டீங்களான்னு. அப்போ நான் சொன்னேன், இந்த உண்மை தெரியற வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்ல, அது போதும்னு சொன்னேன். இந்த வார்த்தையை வேற எங்கேயோ கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? ஆமா இல்ல, அன்னைக்கு எக்ஸாம் ஹாலில் நீ பிடிப்பட்டப்போ உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, உண்மை தெரியற வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னல, அதையே நீ மின்னல் கிட்ட சொல்லிட்டியா? நாம ஒரு புண்ணியம் பண்ணா அது எப்படியோ வேற வேற விதத்துல நமக்கே திரும்ப வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்க வார்த்தை வடிவத்துல எனக்கே திரும்ப கிடைச்சது. அந்த ஒரே ஒரு பொய்யால உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமானவளா 4 நாள் நான் வாழ்ந்தேன். அது எனக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. நான் உங்ககிட்ட சொன்னதை விட பொய்யா இருக்கலாம், ஆனா அசரீரியா நீ சொன்னது பொய்யே இல்லை. நீ சொன்ன மாதிரி தானே எல்லாமே நடந்துச்சு. இந்த கண்ணை நேருக்கு நேர் பார்க்கணும், உங்க கைய வாழ்நாள் முழுக்க விடாம பிடிச்சிட்டு இருக்கணும், உங்க தோள்ல ஆறுதலா பாதுகாப்பா எப்பவுமே சாஞ்சிட்டு இருக்கணும்னு பல தடவை நினைச்சிருக்கேங்க.